ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாகவே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாக ஈவெண்ட்ஸ் நடக்கும். Q1 ஏர்னிங்ஸ், இதுமாதிரி ஸ்டாக் ரிசல்ட்டு, போனஸ் ரிலேட்டட் டீட்டெயில் எல்லாமே. இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா வந்து ட்ராக் பண்ணுறது வந்து கஷ்டம். அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா கேலண்டரில் ஆட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதுக்கு வந்து ஈஸியஸ்ட் வே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதேமாரி டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டெலகிராமில் கிடைக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் சேனலில் வந்து கொடுப்பாங்க. இதேமாரி டேட்டா வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்லே நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டேட்டா வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ChatGPT வந்து கொடுக்குறேன். ஸோ ChatGPT இப்படி வந்து போடுறேன். எனக்கு வந்து இதை வந்து இன்வைட்டாக கிரேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ அது என்ன பண்ணியிருக்கு, அழகாக பிரிச்சிருக்கு, காலம் வைஸ் பிரிச்சுட்டு. நான் வந்து 10 மணிக்கு கேட்டிருந்தேன். ஸோ 10 to 10:30 அந்த டைம் வந்து கொடுத்துருது. ஸோ இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷனும் வந்து கொடுத்துருது. ஓகேங்களா. இதில் நீங்கள் மாடிஃபிகேஷன் ஏதாவது பண்ணணுன்னாலும் நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நான் வந்து காப்பி டேபிள் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸலை ஓப்பன் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸலை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி CSVயாக வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் காலண்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இதில் போய்ட்டு உங்களோட இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர்னு இருக்கா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னு இருக்குது. இது வந்து நான் ஒரு CSV ஃபைலில் சேவ் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு Q1 ஏர்னிங் ஷீட்டுங்கிறத நான் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். இப்படி ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இது வந்து லோட் ஆகிடுங்க. இம்போர்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட் ஆகிடும். பாருங்கள், நான் இம்போர்ட்னு வந்து கொடுக்குறேன். எனக்கு 41 ஈவெண்ட் இருக்குது இதில். டோட்டலாக 41மே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட்னு வந்துடுது. சரி வாங்க, இதை வந்து போய் செக் பண்ணலாம். நம்ம கேலண்டருக்கு போகிறேன். இப்போ நாளையிலேருந்து நான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து 3 கம்பெனியோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனந்த் ரதி, டாடா எலக்ஸி, TCSன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக 3 ஈவெண்ட் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. அதுமாரி 11ஆம் தேதி. ஸோ இதுமாரி எப்போலாம் இருக்கோ எனக்கு இந்த 41 ஈவெண்ட்டும் வந்து கிரியேட் ஆகிடுச்சு அழகாக. ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல்லேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, இன்றைக்கி வந்து ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கணிச்சு அந்த ஸ்டாக்கில் பை பண்ணுறதோ மற்ற எல்லாமே வந்து நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.